ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது 2026 ஒரு சவுத் கொரியன் சஸ்பென்ஸ் சைக்காலஜிக்கல் ட்ராமா டிவி சீரீஸாக நெட்ஃப்ளிக்ஸ்லேயே இப்போ தமிழ் டப்பிங்லேயே ரீசெண்டாக வெளியாகிருக்கிற நோட்ஸ் ஃப்ரம் த லாஸ்ட் ரோ. இதனுடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதையில் நம்ம கதாநாயகனுடைய பேர் முன்ஹோ. இவர் பேசிக்காக அங்கே சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான யூனிவர்சிட்டியில் கொரியன் லிட்ரேச்சர் கற்றுக் கொடுக்குற ப்ரொஃபஸராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. இவர் ஒரு ஃபெயில்டு ரைட்டரும் கூட. அதாவது நம்மால் இவர் காலேஜ் படிக்கும்போதே அவருக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாப்புல. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கார் இல்லையா, அவருக்கும் நாவல் எழுதணும் அப்படிங்கிறது ஆசை, நம்ம கதாநாயகனுக்கும் நாவல் எழுதணும் அப்படிங்கிறது ஆசை. ஆனால் இப்போ கதாநாயகனு என்னத்தை நாவல் எழுத அப்படின்னு இவர் எழுதின முதல் நாவல் புட்டுக்கிருச்சு. அதுக்கப்புறம் நம்மால் இப்போ ப்ரொஃபஸராக வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. ஆனால் இவர் கூட இருந்தார் பாருங்க ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஆள் தான் இப்போ அந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு நாவல் ஆசிரியர். அந்த ஆள் அடுத்த வருஷைக்கு ஹிட்டு மேலே ஹிட்டு கொடுத்து மிகப்பெரிய அளவில் ஒரு செலிபிரிட்டியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்புல. கதாநாயகன் ஒரு தருணத்தில் இவர் எழுதின முதல் நாவல் எடுத்துக்கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து, நீங்கள் கொஞ்சம் டைம் இருந்தால் படித்து பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னால், அந்த ஆள் படித்து பார்த்துப்புட்டு, என்னையா எழுதியிருக்க, ஒரு நாவல் ஆசிரியர்னா எந்த மாதிரி வார்த்தை பிரயோகங்கள் இருக்கணும், எந்த அளவுக்கு அழகாக ஒன்று வந்தும் தானாக விழுகணும் அங்கே வார்த்தைகள்லாம், என்ன எழுதி வச்சிருக்க, இதெல்லாம் ஒரு நாவல், இதுக்கு பார்த்து வரும் படித்து வேற ஒருத்தன் சொல்லணும் பயா அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிடுறாப்புல. கதாநாயகனுக்கு இதில் மனசு உடைஞ்சு போச்சு. ஐயோ என்னையா, ஏதோ ஒரு படத்தை பேருக்கு எடுத்து கொண்டு போய் கொடுத்து இது எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்டால், ஏதோ அந்த ஃபில்மி கிராஃப்ட் அருண் மாதிரி ஒரு நாகரிகமாக எப்படி உப்மா படமாக இருந்தால் கூட அதில் ஒரு 4-5 நல்ல விஷயங்கள்லாம் இருக்குங்க அப்படின்னு எப்படி அழகாக எடுத்து ஒரு பக்கம் சொல்லிட்டு, இந்தந்த விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாங்க அப்படின்னு அப்படி வலிக்காத மாதிரி ஒரு விஷயத்தை அழகாக தெளிவாக சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா, என்ன அந்த காற்று துப்பி விட்டாங்க கடைசியில் இப்படி அப்படிங்கிற ஒரு ஃபீலு நம்ம கதாநாயகனுக்கு. இது இந்த ஃபீல் ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் அந்த ஃப்ரெண்டு மேலே இவருக்கு மிகப்பெரிய காண்டு திமிரு, வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஆள் இப்போ பெரிய ஃபேமஸான ரைட்டர் ஆயிட்டாராமா. அதனால நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா நம்மளை இந்த அளவுக்கு கீழ்த்தனமாக ட்ரீட் பண்ணுறது. ஏன் நாங்கள்லாம் நல்ல நாவல் எழுத மாட்டோமா? சரி, இது ஏதோ ஒன்று கொஞ்சம் லைட்டாக பசிக்கி போச்சு, ஏன் அடுத்த நாவல் நாங்கள் சரியாக எழுத மாட்டோமோ அப்படின்னு ஒரு பெரிய கடுப்பு வேற அந்த ஆள் மேலே இந்த ஆளுக்கு. இப்போ இவர் நான் சொன்ன மாதிரி ஒரு கொரியன் லிட்ரேச்சர் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸராக ஒரு யூனிவர்சிட்டியில் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. இவருக்கு ஒரு மனைவிக்கும் இவருக்கும் பெருசாக பேச்சுவார்த்தையே கிடையாது. அந்தம்மா ஒரு ரூமில் தூங்குது, இவர் ஒரு ரூமில் தூங்கிக்கிட்டு இருக்காப்புல. இப்படித்தான் பல வருஷமாக இவங்களுடைய இல்லற வாழ்க்கையும் போய்கிட்டு இருக்கு அந்த வீட்டில். இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் நம்மால் எப்படியாவது அடுத்து ஒரு நாவலை மகனை அவனுக்கு போட்டியா எழுதி நம்மளும் ஒரு ஃபேமஸான ரைட்டர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறோம் அந்த உலகத்துக்கு அப்படின்னு நினைக்கிறாப்புல. ஆனால் எழுதணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த வார்த்தை அதுதான் வரமாட்டேங்குது நம்மளுக்கு எழுதுறதுக்கு. இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கிறவருக்கு கிளாஸில் திடீர்னு லீகாங் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் ஜாயின் பண்ணுறான். அந்த பையன் இருக்கானே நம்ம கதாநாயகன் ஏதோ ஒரு விஷயத்தை கிளாஸில் அப்படி அவர் மட்டும் கவுத்து விட்டு எப்படியெல்லாம் பண்ணணும் தெரியுமா அப்படின்னு இவர் பில்டப் பண்ணி விட, அந்த பையன் சார் நீங்கள் சொன்னது தப்பு சார், ஆக்சுவலி இதுதான் கரெக்ட் அப்படின்னு தேவையில்லாமல் கதாநாயகனுடைய மூக்கு உடச்சி விட்டுறேன் எல்லாருக்கும் மத்தியில் அந்த கிளாஸில். இதில் இவருக்கு ஒரு பக்கம் காண்டு அந்த பையன் மேலே இருந்தாலும், நீ ஒரு அசைன்மெண்ட்டை கொடு அப்படின்னு சொல்ல போக அவன் ஒரு விஷயத்தை சப்மிட் பண்ணுறான். அதை படித்து பார்த்து, என்னப்பா அது நம்ம எதிர்பார்த்தோம் இல்லையா ஒரு ரைட்டிங்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு, அந்த அளவுக்கு இல்லை மிரட்சியாக எழுதுறான் அந்த பையன். என்ன அழகாக இருக்குது அவனுடைய வார்த்தை பிரயோகங்கள்லாம். இந்த பையனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ரைட்டர் ஒளிஞ்சிருக்கான். ஆனால் இந்த பையன் தான் அதை வெளிக்கொண்டு வராமல் இருக்கான். இவனை எப்படியாவது இவனுக்குள்ளே இருக்க அந்த ரைட்டரை நம்ம வெளிக்கொண்டு வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பையன்கிட்ட பேசி, தம்பி இனிமேல் நான் உனக்கு ப்ரைவேட்டாக டியூஷன் மாதிரி கூட எடுக்கிறேன், சொல்கிறத கேளு, என்னை நேர என் வீட்டில் வந்து பாரு, உனக்கு நீ என்னென்ன சம்பவங்களை லைஃப்பில் பார்த்தியோ அதெல்லாம் இந்த மாதிரி அழகாக ஒரு ரைட்டிங்கை எழுதி ஒரு அசைன்மெண்ட் மாதிரி என்கிட்ட கொண்டு வந்து கொடு, அது எல்லாத்தையும் வச்சு கோர்வையாக எவ்வளவு அழகாக ஒரு விஷயத்தை எழுதணும், இன்னும் எந்தெந்த விஷயங்கள்லாம் இம்ப்ரவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு ஒரு சொல்ல போக, சரி சார் அந்த பையனும் ஒத்துக்கிறான். ஆனால் கதாநாயகன் பண்ண இந்த ஒரு சம்பவம் இதுக்கப்புறம் இவருடைய வாழ்க்கையில் இவரே எதிர்பார்க்காத பல சம்பவங்களை பண்ணிவிட போகுது அப்படிங்கிறது கதாநாயகனுக்கு அந்த தருணம் வரைக்கும் தெரியாது. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸுடைய மொத்த கதையை. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு இதை கிம் யூ தே அப்படிங்கிற ஒரு நபர் தான் இயக்கியிருக்காப்புல. முதல்ல இது ஒரு டிவி சீரீஸு நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகிருக்கு, தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. மொத்தம் 6 எபிசோடு. இந்த 6 எபிசோடில் எல்லாமே 55 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் 10 நிமிஷத்து வரைக்கும் வச்சுருக்காங்க ஒரு எபிசோடும். டோட்டலாக இதனுடைய ரன்னிங் டைம் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்லி ஒரு 6 மணி நேரம் 17 நிமிஷம் பிடிக்கும். பட் டெஃபினட்டாக பெஞ்சி வாட்சிக்கு ஒருத்தான ஒரு சீரியஸ் இது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லிடுறேன். அது என்ன நான் போக பார்ப்போம். இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு முதல்ல இதனுடைய ரைட்டிங்கே ஒரு சுவாரஸ்யமான ரைட்டிங். குறிப்பாக 3, 4, 5, 6 இந்த 4 எபிசோடும் சும்மா தெரிக்க விட்டுருப்பாங்க. நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட பல சம்பவங்கள், அடப்பாவிகளா அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஆச்சரியத்தில் உட்கார வைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்னு நிறைய விஷயங்களை அவங்க உள்ளே எழுதி அதை சீன்ஸை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் டெஃபினட்டாக அது சுவாரஸ்யத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நான்
சொல்லுவேன். அதே நேரத்தில் இதில் நம்ம தானி தலைவன் சாய்மின்சிக்குடைய அந்த கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதமாகட்டும், அவர் பெர்ஃபார்மன்ஸில் அதை புல் ஆஃப் பண்ண விதமாகட்டும், அது வேற லெவல். உண்மையாக சொல்லப்போனால் ஓல்டு பாய் படம் பார்த்த எல்லாத்துக்கும் தெரியும், டே கூலுக்கு மிஞ்சின விருந்தும் இல்லை, என் தானே தலைவன் சாய்மன்சிக்கு மிஞ்சின ஒரு ஆக்டரும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஓல்டு பாயில் கிளைமேக்ஸில் சும்மா பொருதி விட்டுருப்பான் தலைவன். இந்த சீரீஸில் அப்படியெல்லாம் உருண்டு பரண்டு பண்ணுற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்கோப் இல்லை அப்படின்னா கூட இதில் வேறு விதமான பெர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்கோப்பை இயக்குனரான கிம் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, ஹீரோவுடைய கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதமே தான் ஒரு ஃபெயில் ரைட்டர் தான். ஆனால் தான் ஒரு நல்ல ரைட்டர் தான் அப்படின்னு தனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது ஒரு காலம் வரைக்கும். அதைத்தான் அந்த கூட இருக்க இன்னொரு ரைட்டர், ஃபேமஸான ரைட்டர் தான் உடச்சு விட்டானே, உனக்கு தான் எழுதவே தெரியல அப்படின்னு. இப்போ கதாநாயகனுக்கு ஒரு மிகப்பெரிய செல்ஃப் டவுட்டு அவருடைய நாலேஜ் மேலேயே. நமக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இருக்கா, நம்ம ஒரு ரைட்டர் தானா, நமக்கு எழுத வருமா அப்படிங்கிற சந்தேகமே அந்த ஆள் மேலே இருக்குது. இருந்தாலும் மனைவி ஆகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ஏன் இந்த சொசைட்டி ஆகட்டும், யார் தன்னை பார்த்தா கூட தான் ஒரு ஃபீல்டு ரைட்டருங்கிற மாதிரியே அவங்க கிட்ட காட்டிக்க கூடாது. அவங்க அந்த மாதிரி ஒரு பார்வையிலே வந்து அவங்க மேலே அந்த பார்வையில் நம்ம விழுகக்கூடாது. நம்மளை எப்பயுமே ஒரு கெத்தாக தான் பார்க்கணும். அப்போ நாங்கள் என்ன சொம்பையா அப்படிங்கிற மாதிரியே தான் நடந்துக்கிறணும். அதனால் எப்பயுமே கொஞ்சம் திமிராகவே நடந்துப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம். அதாவது தான் மேலே செல்ஃப் டவுட் இருக்கும், தனக்கு அந்த அளவுக்கு திறமை கிடையாதுங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனாலும் அதெல்லாம் எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியே வெளியே நடிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அது. அதனால நீங்கள் உருண்டு பிறண்டு அழுகிறதுக்கெல்லாம் பெர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்கோப் இருக்குதோ இல்லையோ, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அது அவர் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாருங்கிற விதமாகட்டும், ஒரு சில விஷயங்களுக்கு எப்படி அவர் ரியாக்ட் பண்ணுறாருங்கிற விதமாகட்டும், இதெல்லாம் நீங்கள் வெறும் ஃபேஸ்லேயே கொண்டு வரணும். சும்மா பிச்சு பழல் எடுத்திருக்காப்புல தலைவன். அதுலேயும் குறிப்பாக அந்த பையன் 3வது எபிசோடு ஆரம்பிச்சிலேருந்து பல விஷயங்கள் எழுதி கொண்டு வந்து கொடுப்பான். அப்படியா நினச்சி இப்படியா நினச்சி, அதுவா இங்கே பாருங்க இப்படி ஆகி போயிருக்கு அப்படின்னு அவர் ஒன்னொன்னே சொல்கிற விதம் பாருங்க, அட்டகாசம் பண்ணியிருப்பாப்ல. நம்மளும் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போதெல்லாம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து. அதே மாதிரி அந்த லீ கேங் அப்படிங்கிற அந்த பையன், அந்த கதாபாத்திரத்தை ப்ளே பண்ண சா யுன் வூக், செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு அந்த பையன்கிட்ட இருந்துமே. அந்த பையனுடைய பெர்ஃபார்மன்ஸ்னாலேயே அந்த கதாபாத்திரம் எழுதப்பட்டது அப்படி தான். நமக்கு பல விஷயங்களை ஒரு மாதிரி இங்கிட்ட அங்கிட்டு போயிடுச்சு. டேய் இது என்ன சீரியஸு, பார்க்கலாமா நம்ம அப்படிங்கிற மாதிரியே ஒரு டபுள் மைண்டடாக நம்ம கொண்டு விட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் இருக்குது இதில் உள்ள. இது பார்க்க முடியுமா ஃபேமிலியோட அப்படிங்கிற மாதிரி திடீர்னு ஒரு டவுட் வந்துடுச்சு. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது. அந்த ஆர்டிஸ்ட்டுமே செம்மையாக பண்ணியிருந்தார். அதை சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் நிறைய பேர் இருக்குது, நான் சொல்ல விரும்பல. எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நேர்த்தியாகவே கொண்டு வந்தாங்க. டெக்னிக்கலி டெஃபினட்டாக ஒரு நல்ல சீரிஸ் இது. கொரியன் படங்களில் சினிமோட்டோகிராஃபிலாம் பேசவே தேவையில்லை, சும்மா பளிச்சுன்னு தட்டி தூக்கியிருப்பாங்க, தண்ணி மாதிரி இருந்தது. சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், இதனுடைய ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், ஏன்னா ஒரு சில விஷயங்களை அவங்க நான் லீனியராக கட் பண்ணியிருப்பாங்க, அந்த விஷயங்கள் ஆகட்டும், இதை தாண்டி சவுண்ட் டிசைனிங் டீமுடைய ஒர்க் ஆகட்டும்னு சொல்லி எல்லாரும் என்ன தேவையோ அதை நேர்த்தியாக நீட்டாக கொண்டு வந்தாங்க. டிஐ டீமுமே கலர் கிரேடிங்கில் சூப்பராக பண்ணியிருந்தது ஒரு சில விஷயங்களை. இதில் இப்போ பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு 2 விஷயங்கள் தான் பட்டது. ஒன்று, 6 எபிசோடு இருக்கக்கூடிய சீரீஸு. இதை நீங்கள் முதல் 2 பின்னாடி 4ன்னு பிரிச்சுக்கணும். 3, 4, 5, 6. ஆக்சுவலி ஓவராலாகவே இது ஒரு ஸ்லோ பர்னிங் சீரீஸ் தான். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. செட்டு வேகத்தில் பறக்கக்கூடிய ஒரு சீரீஸ் கிடையாது. இருந்தும் இந்த முதல் 2 எபிசோட்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3, 4, 5, 6 பரபரன்னு இருக்குங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும். ஏன்னா கதைக்களம் என்ன, கதாபாத்திரங்கள் யார் யார், இவங்களுக்குள்ள இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க, இப்போ என்னதான் நடக்குது அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டுக்கு இவங்க அரைவாகிறதுக்கே முதல் 2 எபிசோட சாப்பிட்டாங்க. என்னங்க அதுக்காக இந்த ஒரு சப்ப மேட்டர் சொல்கிறதுக்காக 2 மணி நேரத்துக்கு உட்காரணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துருச்சு எனக்கு. இது 2வது எபிசோட் தாண்டி முடிக்கும் போதெல்லாம் இதை நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேணாமா, ஆகா ஓகோங்கிறாங்க இந்த சீரீஸை, ஆனால் இதை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே, இது உப்மா சீரீஸ் மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீலை முதல்ல எனக்கு உண்மையாகவே கொடுத்துருச்சு இந்த சீரீஸ். அதனால் இந்த 2 எபிசோடை தாண்டிட்டு அப்புறம் ஒரு டவுட், அது எப்படி ஊரில் இருக்க வேணா பண்ண லூஸ் போயிடலாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். சரி பார்ப்போம், கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம், இன்னொரு எபிசோடு என்ன தான் போகுதுன்னு. இல்லாட்டினா அது வேலைக்கே ஆகாது. 3 எபிசோடு வேலைக்கு ஆகுதுன்னா அப்புறம் எதுக்கு அந்த சீரீஸ் தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு பார்த்தா 3வது எபிசோட்லேருந்து சம்பவத்தை வேறு மாதிரி திருப்பிட்டாங்க, அட்டகாசமாக கொண்டு வந்தாங்க. இது ஒரு சஸ்பென்ஸ் சைக்காலஜிக்கல் ட்ராமா. சைக்காலஜிக்கல் படங்கள் இல்லை சீரியஸ் எல்லாமே ஸ்லோ பர்னிங்காகத்தான் இருக்கும். பட் நம்ம எதிர்பார்க்காத சம்பவங்கள், எதிர்பார்க்காத பெர்செப்ஷனில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக வச்சு நகட்டிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் உள்ளே இருக்குது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பட் முதல் 2 எபிசோடு பார்த்து முடியும் போது எனக்கு தோணும் அதே விஷயம் உங்களுக்கு தோணலாம், இது தேரவே தேராது, வாய்ப்பே கிடையாது, இதுக்கு எதுக்கு போய் தேவையெல்லாம் முருட்டிக்கிட்டுங்கிற ஃபீல் உங்களுக்கு வரலாம். பொறுமையாக பாருங்கள், செம்மையான ஒரு சீரீஸ் இது. அதே மாதிரி இதில் எல்லாமே ஓகே தான், இருந்தாலும் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் அந்த லீ கேங் கேரக்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஒன்று இந்த கதையில் வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஃப்ளாஷ்பேக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கோ, அது மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லாக வச்சுருந்ததுன்னா இந்த கதை கடைசியாக எங்கே முடியுதுங்கிறதே இன்னும் பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதை தாண்டி நான் சொன்னேன்னா ஒரு சில விஷயங்கள் ரிவீல் ஆகிடும், நீங்கள் அதை பார்த்தே என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடல் கானடை பொறுத்தளவுக்கு இதில் தேவையே இல்லைங்க. ஒரே ஒரு சீனை சம்மந்தமே இல்லாமல் ஐ திங்க் 6வது எபிசோட் நினைக்கிறேன், அது வச்சிருக்க தேவையே கிடையாது. எதுக்கு அது? அதையும் ஒரு விஷயத்துக்கு ஒரு கதாபாத்திரம் இன்னொரு கதாபாத்திரத்தை மேனிபுலேட் பண்ணுறதுக்காக அப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாங்க. அந்த சீக்வன்ஸ் தேவையே இல்லை.
UA16+ கிட்டத்தட்ட பார்க்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அந்த சீக்வன்ஸ் தேவையே இல்லை. அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமாங்கிற அந்த கால்லாம் எடுத்துக்கோங்க. என்ன பொறுத்தளவுக்கு ஃபேமிலியோட வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். செக்ஷுவலாக ஒரு சில விஷயங்கள் உள்ளே இருக்குது. அது இவங்க தவிர்த்திருக்கலாம். அது அவ்வளோதான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வச்சுவிட்டாங்க. இந்த சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம சைட்லேருந்து டெஃபினட்டாக ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் சீரிஸும் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக பார்க்கலாம். ஆனால் முதல் 2 எபிசோடில் பொறுமை முக்கியம் அமைச்சரே தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பார்க்கணும் அப்படிங்கிறவங்க செட்டு புட்டுன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.